viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா நெபுலைசர். இந்த நெபுலைசர் பாத்தீங்கன்னா நாங்க 2 years மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது அப்போலோ பிராண்ட் தான். இது நல்ல சூப்பரா எஃபிஷியன்ட்டா இருக்கு. இந்த நெபுலைசர் பாருங்க. நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்போலோ பார்மசில தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டான ப்ராடக்ட். இத நாங்க வாங்கி 2 years மேல ஆகுது. புதுசுன்னு நினச்சிக்காதீங்க, நல்லா டீப்பாக காட்டுறப்பாருங்க. அங்கே கூட உங்களுக்கு சில மார்க்ஸ் அதுக்கெல்லாம் தெரியும். ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வாங்கி 2 years மேலே ஆகுது, இன்னமும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இது எப்படி யூஸ் ஆகுது, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், இது கூட என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெஷினை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் மெஷின் இருக்குது. இது ஃப்ரண்ட் போர்ஷன். இது கூட கிளியர் கவர் இருக்குது. இதை நீங்கள் கவர் பண்ணி வைக்கிறது மூலமாக இந்த ஃபில்டருக்குள்ளே வந்து டஸ்ட்டு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. இது வந்து ஏர் டியூப் கனெக்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் மாஸ்க்கு நோஸில் போட்டு கவர் பண்ணுவீங்களா, அதுக்கும் இந்த மெஷினுக்கும் உண்டான ஏர் டியூப். இது ஏர் டியூப் கனெக்ட் பண்ணுற வால்வ் இது. ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏர் ரிலீஸ் ஆகிற பிளேஸு. 2 சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதான் பேக் சைடு பார்த்துக்கோங்க. 4 சைடு கிரிப்புக்காக இந்த ரப்பரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த பாட்டம் உள்ள ஒரு ஹோல் பாக்ஸ் ஆட்டு தெரியுது பார்த்தீங்களா நீங்கள். அதில் இந்த ஒயர் கார்டு வந்து சுற்றியும் அதில் வச்சுக்கலாம். நம்ம மாஸ்க்கு கூட இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் பெனிஃபிட் இருக்குது. இப்போ வாங்க இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. அதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு நெபுலைசர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி இதுதான் ப்ராப்பரான ப்ளேஸு. மேலே வந்து மாஸ்க் கனெக்ட் பண்ணிக்கணும், கீழே பாட்டமில் ஏர் டியூப் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த நெபுலைசருக்குள்ளே ஒரு 6 ml வரைக்கும் வந்து நீங்கள் மெடிசன் அதுக்குள்ளே ஊற்றி நம்ம நெபுலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு மவுத் பீஸ் கொடுத்துருக்காங்க. மவுத்துலேயே டைரெக்டாக வந்து நெபுலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தென் 1 அடல்ட் மாஸ்க்கு, ஒரு கிட் மாஸ்க்கு, தென் ஏர் டியூப் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ப்ராடக்ட்டு. இப்போது இதுதான் பாருங்கள் ஃபில்டரு. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இது ட்விஸ்ட் பண்ணி புல் அப் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபில்டர் பாருங்கள். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது க்ரே கலரில் மாறிடுச்சுனாவே நீங்கள் வந்து புதுசு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் 5 கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு 30 யூஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இது க்ரே கலரில் மாறினா யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. இது மோஸ்ட்லி டஸ்ட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த கிளியர் கவர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சீக்கிரம் அடிக்கடிக்கு நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே ஏற்படலை. அப்புறங்க 5 இருக்குது. நாங்கள் இது புதுசாக வாங்கினது. இப்போ ஸ்டாக் வந்து தீர்ந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 years யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த ஃபில்டர் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் இந்த மிஷினோட மாடல் நம்பரை சொல்லி நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் அப்போலோ பார்மசியில் நீங்கள் கேட்டிங்கன்னா இது அவைலபிளாக கிடைக்கும். நான் அப்படி தான் இது வாங்கினேன். அப்புறம் இதோட மாடல் நம்பர் APN B0003. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. 2 years மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவுமே வரல. இதுலேயே ஆல்ரெடி 1 year வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ வாங்க நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஏர் டியூப் இருக்கு இல்லைங்களா, இதில் 2 எண்ட் இருக்கும். ஓகேங்களா? 2 எண்ட் இருக்கும். இது கிளியர் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஏர் டியூப் வால்வில் வந்து ஜஸ்ட் 1 இன்செட், அவ்வளோதான். இன்செட் ஆகிடுச்சா? இப்போ இந்த நெபுலைசர் இருக்குது இல்லைங்களா, இந்த நெபுலைசரில் நீங்கள் மெடிசன் இதுக்குள்ளே வந்து உள்ளே ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மெடிசன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அடல்ட் மாஸ்க் இருக்குது இல்லையா, அங்கே மேலே அதோட ரிங் வால்வ் இருக்கும். அதில் ஜஸ்ட் இது கூட வச்சு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இதோட பாட்டம் வால்வில் வந்து இந்த ஏர் டியூப்போட அனதர் எண்ட் வால்வ் இருக்கு இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ரெடி டு யூஸ். இப்போ நீங்கள் இதில் ஜஸ்ட் ஈஸி டு ஆப்ரேட். இங்கே சைடில் பாருங்கள் ஒரே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன் ஆஃபுக்கு. இது ஒயர் கார்டு வந்து நீங்கள் ப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே ஆன் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு ஃபேஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறம் வந்து இந்த நெபுலைசரு, அந்த ஒயர் கார்டு, ஏர் டியூப்பு எல்லாத்தையும் வந்து ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் 1 போர்ஷன் வந்து வினிகர் ப்ளஸ் 3 போர்ஷன் வந்து டிஸ்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் இருக்கு இல்லையா, வினிகர் ப்ளஸ் டிஸ்டில் வாட்டரு, அந்த சொல்யூஷனில் வந்து நீங்கள் இதை போட்டு டிப் பண்ணி வைக்கணும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை க்ளீனாக எடுத்து ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து வைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உடம்பு சரியான மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட இன்ஃபெக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கும். இது க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸு மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ரெய்னி சீசன் வேறு, இந்த காலத்தில் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பெரிய ட்ராபேக்கு என்னென்னா இந்த ஒயர் கார்டு தான். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற ப்ளக் பாயிண்ட்லேருந்து நம்ம வச்சோம்னா கீழே ஃப்ளோரில் இந்த மிஷினை வைக்க முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சேரில் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்குவோம், இல்லை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் எங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது. அதாவது ரொம்ப லைட் வெயிட் தான், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹேண்டில் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈஸி டு யூஸ், ஜஸ்ட் 1 பட்டனை வந்து ஆன் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இது ரிலையபிளாக இருக்குது, இது ரொம்ப எஃபெக்டிவ். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இது யூஸ் பண்ணும் போது க்யூடுன்றது வந்து ஒரு வெட்டு திங்கம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அந்த ஒயர் கார்டில் ப்ளக் பாயிண்ட்லாம் படாமல் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஈரமாக இருந்துச்சுன்னா க்ளீன் ட்ரை ஆக விட்டு அப்புறமா வந்து கரண்ட்டில் இது பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறம் தேவைப்படுதுன்னா க்ளீனாக வந்து ட்ரையஸ்ட் ரேக்கில் வச்சுக்கோங்க. ஐ திங்க் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த மழை சீசனில் அடிக்கடி எல்லாத்துக்குமே சளி பிடிக்கும். எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கிட்ட வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போய் தான் யூஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இப்போது நான் ஒரு டெமோக்காக இது எப்படி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எங்கள் ஒயர் கார்டு சின்னதாக இருக்குது. ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்விட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். சவுண்டு கேட்குது. உங்களுக்கு இதில் புகை போகிறதுனால தெரியுதுங்களா? நல்லா பரவாயில்ல, அப்புறம் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் அப்போலோ பார்மசியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் டிப்ஸாக பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினோட பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்க, அது தூக்கி போடாதீங்க. ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமா அந்த மிஷினை நல்லா ட்ரையாக வந்து அந்த பாக்ஸ்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஏர் வர பிளேஸ் இருக்கு இல்லையா, 2 சைட்லேயும் அந்த வந்து டஸ்ட்டு போய் பிளாக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஏர் தான் கம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு அந்த மெடிஷனை வந்து ஒரு புகையாக உருவாக்கி கொடுக்குது. 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூசேஜ்க்கு அப்புறம் அந்த மாஸ்க்கு, டியூபு எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஹாட் வாட்டரில் போட்டு அப்புறம் நான் சொன்ன சொல்யூஷன் மெத்தடில் வந்து 30 மினிட்ஸ் சோக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லுங்கள், நான் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.